ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆலிஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மகாபாரதத்தை உருவாக்கின வியாசர் பிறந்த கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வேத வியாசர் தான் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர். இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளு தாத்தா ஆவர். அந்த சிறப்பு பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பராசர மகரிஷிக்கும் சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர். இவர் பிறந்த கதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவருடைய தந்தை பேர் பராசர மகரிஷி. இவர் தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தையே இயற்றியவர். இவர் ஒரு முறை யமுனா நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது நதியை கடக்க தம் மரப்படகுல பயனாளிகளுக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணால பராசர மகரிஷி முனிவரும் ஈர்க்கப்படுறாரு. அந்த பெண்ணுக்கு பக்கத்துல போன அவர் தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்லும்படி சொல்றாரு. ரெண்டு பேரும் மரப்படகுல அந்த கரைக்கு போகிற வழியில இவர் அவள் மீது கொண்டிருந்த தன்னுடைய விருப்பத்தையும் சொல்றாரு. அந்த பெண்ணோட பேர் தான் சத்தியவதி. அவருடைய விருப்பத்திற்கு சத்தியவதி முதல்ல தயங்கினாலும் பராசர மகரிஷினோட தொடர் வற்புறுத்துதலின் பேர்ல வேறு வழி இல்லாம என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா நான் உங்களோட விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. பராசர மகரிஷி என்ன நிபந்தனை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. சத்தியவதி சொன்ன முதல் நிபந்தனை, நாம் இருவரும் யாரும் காணக்கூடாது அப்படின்னு சொல்றா. ரெண்டாவது நிபந்தனை, அவள் உடல் மீது இருந்த மீன் நாற்றம் வாசனையா மாறணும் அப்படின்னும், நான் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. மூணாவது நிபந்தனையா, தன் குழந்தை அறிவாளியாக நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாம ஒரு முனிவனாக இருக்கணும் அப்படிங்கிற வரத்தையும் அவ கேக்குறா. இந்த நிபந்தனைகளுக்கு எல்லாமே தலையசித்த முனிவர் ததாஸ்து அப்படின்னு சொல்றாரு. சத்தியவதி சொன்ன நிபந்தனையின்படியும் நடந்து கொள்றாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அன்னைக்கே ஒரு தீவுல இல்வாழ்க்கையை நடத்துறாங்க. அதுக்கப்புறமா சத்தியவதிக்கு ஒரு மகனும் பிறக்குறாங்க. அவர் தான் பின்னர் வேதவியாசர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. வேதவியாசர் கருமை நிறத்துல இருந்ததால கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரையும் பெற்றாரு. மேலும் ஒரு தீவுல பிறந்ததால அவருக்கு துவைபாயனார் அப்படிங்கிற பேரும் சொல்றாங்க. அதனால வியாசா அப்படிங்கிற சிறுவனின் முழு பெயர் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு வேதவியாசர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மகாபாரதம் அப்படிங்கிற மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பிறந்த பிறப்போட கதை.